மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் 100% இல்லைங்க, 200% உண்டு. எனக்கு குழந்தை இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பார்க்க என்கிட்ட பணம் இல்லைன்றவங்க இயற்கை முறை கருத்தரிப்பு இப்போ உண்டு. இதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, யூட்ரஸ் வீக்காக இருக்குன்றவங்க காலையில் மாதுளம்பழம் சாப்பிடணும், முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிடணும். இது என்னென்னா இதுதான் ஃபுட்டே. அதாவது நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்றேன், அது தப்பு. காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு ஒன்று மோர் இல்லை நீராகாரம் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் இது மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு நான் சொல்கிற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அகத்தில் குரு பார்க்குறாரு. அகம்ன்றது என்னென்னா இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்துக்காக நம்ம ஒரு ஹோமியோபதி டாக்டர், சித்த டாக்டர் அவங்கள என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க அப்படின்னா இதுதான் வீட்டு மருத்துவம் குழந்தைக்கு. அதுபோல் மதியம் ஒரு ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க. காய்கறி இவ்வளோ சாப்பாட்டுக்கு இவ்வளோ காய்கறி, அதாவது ஈக்குவல் ரேஞ்சில் 200 கிராம் சாப்பாடுனா 200 கிராம் வெஜிடபிள்ஸு. நைட்டு ஃபுட்டு ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 6:30 7 o'clock டின்னர் முடிச்சுட்டு படுத்து பாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தன்னை போல பிள்ளை கையில் வந்துடும். ஒரு 7 o'clock சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour வாக், மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு 20 minutes வாக், காலையிலையும் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு வாக். அது வெளியே போய் நான் வாக்கிங் போய் எடுப்பிடுத்து அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அப்படிலாம் போகணும், வீட்டிலேயே ஒரு வாக். சரிங்களா? இப்படி பண்ணால் பிசிஓஎஸ் பிசிஓடி கிளியர் ஆகிடும். ஆண்களுக்கு இந்த ஃபுட் டயட்டை எடுக்க அவங்களுக்கும் குழந்தை அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அகம் சார்ந்த விஷயத்தை குரு பார்க்கும்போது இதை பலமாக நம்ம பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் குழந்தை வந்துடும், பாக்கியமாக குழந்தை வரும், தன்னை போல் பின்ன கிடைக்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க.